வணக்கம். தினத்தகவல் செய்திகள். ஸ்ரீபெரும்புதூரில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கொள்ளையடிக்கப்பட்ட 129 பவுன் தங்க நகைகள், 2½ கிலோ வெள்ளி, 21 லட்சம் ரொக்க பணம் உள்ளிட்டவைகளை கண்டுபிடித்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக 2 பேரை ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ராகவேந்திர நகரைச் சேர்ந்தவர் முத்துப்பெருமாள். தனியார் சித்த மருத்துவமனையில் ஊழியராக பணி செய்து வரும் இவரது வீட்டில் கடந்த மாதம் 31ஆம் தேதி பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 129 பவுன் நகைகள், 2½ கிலோ வெள்ளி பொருட்கள், ரூபாய் 21 லட்சம் ரொக்க பணம் உள்ளிட்டவைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் முத்துப்பெருமாள் புகார் கொடுத்திருந்தார். இது தொடர்பாக வழக்கை பதிவு செய்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் 3 தனிப்படை பிரிவுகள் அமைத்து 1 மாத காலமாக கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்துள்ளனர். இந்த நிலையில் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட எல்லையான செட்டிப்பேடு பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேரை சந்தேகத்தின் அடிப்படையில் நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். இந்த சோதனையில் அவர்களிடம் கத்தி, இரும்பு ராடு போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் பணம், நகை உள்ளிட்டவைகள் ஒரு பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். உடனடியாக அவர்களை மடக்கி பிடித்து நடத்திய விசாரணையில் அந்த பொருட்கள் அனைத்தும் முத்துப்பெருமாள் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் என தெரிய வந்துள்ளது. இதனை உறுதி செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தில் வந்த சென்னையைச் சேர்ந்த கார்த்திக், விஜயகுமார் ஆகிய 2 பேரையும் கைது செய்ததுடன் கொள்ளையடிக்க பயன்படுத்திய இருசக்கர வாகனம் மற்றும் திருடப்பட்ட பணம், நகை, வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அதனைத் தொடர்ந்து கொள்ளையர்கள் இருவரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். பட்டப்பகலில் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களுடன் கொள்ளையர்கள் இருவரும் வசமாக சிக்கியதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் கொள்ளையடிக்கப்பட்டு 1 மாதம் ஆன நிலையில் கொள்ளையர்களை கண்டுபிடித்து கைது செய்த காவல்துறையினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்.